ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். இந்த சைபர் குற்றங்கள் பற்றி தொடர்ச்சியாக விழிப்புணர்வு தமிழக காவல்துறையால் வழங்கப்பட்டு வருகிறது. மாவட்ட அளவிலும் அதிகமான விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு வரோம். ஆனாலும் கூட தொடர்ந்து ஏதாவது ஒரு வகையில் சைபர் குற்றங்கள் நடந்த வண்ணம் இருக்கின்றன. இந்த வருடம் மட்டும் இதுவரையில் கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட மனிதர்கள் மொத்தமாக ஒரு 4 கோடி வரை இழந்துள்ளார்கள். அதில் கிட்டத்தட்ட ஒரு 45 நபர்களுக்கு ஒரு 42 லட்சம் இந்த 4 மாதத்தில் நாங்கள் ரெக்கவர் பண்ணி அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவங்க திரும்ப வழங்கியிருக்கின்றோம் த்ரூ கோர்ட்டு மூலியமாக. இதில் ஒரு விழிப்புணர்வு சம்பந்தமாக ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் நம்மளுடைய பொதுமக்களுக்கு. இதில் என்னென்னா, அவங்களுக்கு இப்போ ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு ஆசை வார்த்தைகள் தூண்டி இந்த மாதிரி பல மடங்கு லாபம் வரும், இந்த மாதிரி ஓடிபி கொடுங்க, அது மாதிரி ஒரு என்ன மாதிரி ஏமாறுறாங்களுக்கு அவங்களுக்கு தெரியுது. ஆனால் அது என்ன இதில் ஒரு விசேஷம்னா, ஒரு 5000 ரூபா போடுறாங்க, அடுத்து 10,000 ரூபா வந்தோடனே அடுத்த லட்சக்கணக்கில் அதில் இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதில் திரும்ப வராமல் இருக்குன்னு சொன்னோடனே அவங்க ஏமாற்றப்பட்டோம் அப்படின்னு தெரிஞ்சும் கூட வேறு எங்கேயாவது கடன் வாங்கி கூட திரும்ப ஒரு அறியாமையில் அந்த விழிப்புணர்வு இல்லாமல் மாற்றி அதிலே இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கட்டத்தில் வேறு எங்கேயுமே பண்ண முடியலை அப்படின்னு கடைசி கட்டத்தில் தான் அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டு திரும்ப காவல்துறைக்கு வராங்க. ஸோ தயவுசெய்து பொதுமக்களுக்கு ஒரு வேண்டுகோள், கண்டிப்பாக இந்த மாதிரி அளவுக்கு அதிகமாக பணம் கொடுக்குறாங்கன்னு சொன்னாவே கண்டிப்பாக அது ஒரு கண்டிப்பாக அது நம்ப முடியாதது தான், அது சீட்டிங் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு நம்ம பொதுமக்களுக்கு இருக்கணும். அதே போல் இரண்டாவது மிக முக்கியமானது, அந்த முதல் தடவை ஏமாற்றப்பட்ட உடனே நம்ம காவல்துறையை இமிடியேட்டாக அணுகி சைபர் கிரைமில் இமிடியேட்டாக குற்றம் அந்த நடந்ததை பற்றி இமிடியேட்டாக அந்த புகார் தெரிவித்தாலே போதும். இமிடியேட்டாக அந்த யார் ஏமாத்தினாங்களோ அவங்களுடைய அக்கௌண்ட்லாம் இமிடியேட்டாக அந்த நம்மளுடைய நாட்டினுடைய எந்த பகுதியில் இருந்தாலும் சரி அவங்களுடைய அக்கௌண்ட்ஸ் இமிடியேட்டாக ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ பாதிக்கப்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக அந்த பணத்தை இமிடியேட்டாக மீட்டு தருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். அது நம்ம பண்ண மாட்டேங்கிறோம். இந்த 2 மிஸ்டேக்ஸ் தான் நம்ம நார்மலாக பொதுமக்கள் பண்ணுறாங்க. ஸோ மீண்டும் நம்மளுக்கு இந்த அட்லீஸ்ட் போட்ட பணம் திரும்ப வந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அவங்களா ஏமாற்றிக்கிறாங்க. அந்த ஒரு மனநிலை நம்மகிட்ட பொதுமக்களுக்கு மாற வேண்டும். தேங்க்யூ. இப்போ நம்ம நாட் ஒன்லி இது பெர்டைனிங் டு பர்டிகுலர் ஏரியா கிடையாதுங்க. அது த்ரூஅவுட் நம்மளுக்கு த்ரூஅவுட் த கண்ட்ரி, த்ரூஅவுட் த ஸ்டேட்டு, அது ஈவன் ஒரு கிராம பகுதியில் கூட அவங்க இந்த ஒரு நிறைய பேர் அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு மீறி வேறு யார்ட்டையாவது காசு வாங்கி கூட இதில் போட்டு ஏமாந்துடுறாங்க. பட் இதனால தான் சொல்கிறேன், இப்போ நம்ம ஒவ்வொரு எங்கெங்கெல்லாம் ஒரு ஸ்கூல் இப்போ சீக்கிரமாக காலேஜ் முடித்த பசங்க கூட இருக்கட்டும், அவங்க கூட ஏமாந்துடுறாங்க. ஸோ ஒவ்வொரு பதிலையுமே நம்ம அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு தான் வரோம். குறிப்பிட்ட கேஸ் மட்டும் இப்போ முடிஞ்சிருக்கு சார். இதுக்கான டைம் ஃப்ரேம் எதாவது இருக்கா சார்? கேஸ் முடியிருக்கு சைபர் கிரைம் அதுதான் ஏன்னா 24 hours ஓகே சாதாரண காவல்துறை அணுகலாம் அப்படின்ற மாதிரி பப்ளிக் கிட்ட இருக்குது. அதுதான் சொல்ல, இப்போ ஒவ்வொரு ஸ்டேஷன்லையுமே அந்த 1930 கால் பண்ணணும் அப்படின்றது எல்லாம் இப்போ இணைய வழியில் நம்ம கொடுக்குறோம். ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், நம்ம டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் வெப்பேஜில் கொடுக்குறோம். நம்ம தமிழக காவல்துறையில் விழிப்புணர்வு அந்த நிறைய நம்மளே வீடியோஸ் எடுத்து எல்லா இடத்துலையுமே யூடியூப் சேனலில் கூட போட்டிருக்கோம். எப்படி இருந்தாலுமே அவங்களுக்கு இப்போ நம்மளுக்கு நீங்கள் பாதிக்கப்பட்டவங்களை கேட்டால் கூட தெரியும், அவங்க இந்த மாதிரி ஏமாற்றப்படுகிறோம் அப்படின்னு தெரிஞ்சும் கூட அந்த ஒரு முறையான விழிப்புணர்வு இல்லாதனால அவங்க ஏமாந்துட்டாங்க.